எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழாய் சங்கே நீ முழங்குகின்ற பாடலுக்கு இணங்க இங்கே வருகை தந்திருக்க அனைவருக்கும் வணக்கத்தை கூறி பட்டிமன்றத்தின் தலைப்பாக சத்யரா சூரரை போற்று அப்படின்ற ஒரு தமிழ் படத்தோட ஒரு அபிஷியல் ரீமேக் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அந்த படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு கிரியேட் ஆகி அந்த படம் வந்து இப்படிதான் ஃபர்னிச்சர்லாம் டேமேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பிஜிஎம் அண்ட் சாங்ஸ், அதை வந்து நம்மளால தவிர்த்து கொள்ளவே முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ அதோட ஜூக் பாக்ஸ், அதாவது எல்லா பாடல்களும் பீஸ் ஆன ஒரு நாள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த பாடல்கள் தமிழ் பாடல்கள் அளவுக்கு இருக்கிறதா இல்ல ட்ரெய்லர் பார்த்த அளவுக்கு இருக்கிறதா? சரியான வளர்ந்து கட்டவேன் நீ ஒன்னேகால் விஷயத்துக்கு இவ்வளவு நேரமா தூத்தரி. தமிழ் பாடல்கள் அளவுக்கு இருக்கிறதா? ஏன்னா பொதுவாகவே வந்து ஹிந்தியில சாங்ஸ்ன்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ஜி பிரகாஷ் குமாரே பண்றாரு அப்படின்னும் போது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி, அப்படியோட அந்த மகிழ்ச்சியோட நம்ம பாடல் பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். சத்யரா ஜூக் பாக்ஸ் டிகோடிங். எனக்கு முதல்ல வந்து ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடல்கள் இருந்துச்சுல்ல, அந்த பாடல்கள் வந்து இந்த ஜூக் பாக்ஸா தமிழ்ல வந்து ஜி பிரகாஷ் குமார் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல வந்து ஒரு 4 பாடல் தான் அவரு வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு 3 பாடல் வந்து வேற யாரோ அந்த லாங்குவேஜ்ல இருந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இதை வந்து அவங்க பெக்கிட்டரான ஒரு மியூசிக் டைரக்டரா அப்படின்ற மாதிரிலாம் தெரியல. அந்த பாடல்களும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ முதல்ல ஜி பிரகாஷ் குமார் எந்தெந்த பாடல் ரீப்ளேஸ் பண்ணி, ஏன்னா அந்த பாடல் வந்து அப்படியே வந்து ரீமேக்லாம் பண்ணாம புதுசா ஒரு டியூன், புதுசான ஒரு பாடல் மாதிரி தான் எல்லா பாடல்களுமே பண்ணியிருக்காரு. ஸோ எந்த பாடலுக்கு ஒரு ரீப்ளேஸ் அப்படின்றது ஒரு புத்துணர்ச்சி. அதே மாதிரி ஒரு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு பாடல்களை. அந்த பாடலோட ஜானருக்கும் இந்த பாடலோட ஒரு ஜானருக்கும் ஒரு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவன் தாண்டா வேணும், இவனை மாதிரி ஆளா புடி. ஃபர்ஸ்ட் பாடல் வந்து மாருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாரா சாங் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல இருக்கும். அவங்க பதுந்தா ஒரு குருவி அப்படின்னு சூர்யா பாடுவார்ல, அந்த பாடலோட ஒரு ரிப்ளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த பாடல் வந்து என்னன்னா, அது வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருந்தாலும் ஸ்லோ பேஸ்ல இருக்கு. பெருசா வந்து எப்படி சொல்றதுன்னா, அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோ டவுனா தான் இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபோக் இறங்கி குத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மாருதி சூப்பரா இருந்துச்சு பாடல். அதுக்கப்புறம் வந்து சாவத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல், எனக்கு வந்து அந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து தமிழ்ல காட்டு பயிலை அப்படின்ற ஒரு பாடல் இருந்துச்சுன்னா, அந்த பாடலோட ஒரு ரீப்ளேஸ் தான் சாவத் அப்படின்ற ஒரு பாடல். எனக்கு உண்மையிலே காட்டு பயிலையோட சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ஸ்ரேயா கோஷல் பாடினாங்க அந்த பாடல்ல, சூப்பரா இருந்துச்சு. அது மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ் இருந்துச்சு. எனக்கு இந்த பாடல்கள் கேட்டதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிஞ்சது என்னன்னா, ஒரு பெங்காலி கல்ச்சர்ல அவங்க படத்தை அணுகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு, இங்க வந்து மதுரை பேக்ராப்ல இருக்குல்ல, அதே மாதிரி இங்க பெங்காலியோட ஒரு பேக்ராப்னு நான் மேபி நினைக்கிறேன். ஏன்னா சாங்கும் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தோக்கா அப்படின்ற ஒரு பாடல், அந்த பாடல் வந்து எந்த பாடலோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்னா, தமிழ்ல மண்ணூருண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். ஸோ அந்த பாடலோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான். எனக்கு இந்த பாடலும் ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த பஞ்சாபி, அதாவது பெங்காலி பஞ்சாபி அந்த கல்ச்சர்ல பண்ணதால அந்த மண்ணுருண்டா வந்து ஒரு ஃபோக்கு, அது வந்து ரொம்ப ரூட்டடான ஒரு ஃபோக்கா இருக்கும். இது வந்து அந்த கல்ச்சரோட ஒரு ஃபோக் ரூட்டடா இருந்துச்சு அப்படின்னு, அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. தோக்கா அப்படின்ற பாடல். அதுக்கப்புறமா லாஸ்ட் பாடல் தான் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏ காணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். இந்த பாடல் என்னன்னா, அந்த கையிலே ஆகாசம் பாடல மறக்க முடியுமா, அந்த பாடலோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுவும் வந்து சைந்தவி ஜி பிரகாஷ் சைந்தவி தான் பாடியிருக்காங்க. ஒரு மாதிரி இதுவும் ஒரு மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் டச்சிங்கா இருக்கு. படத்துல பிளேஸ் பண்ணி அதோட பார்த்தாதான் தெரியும். சோ இந்த பாடல்கள் மட்டும்தான் ஜி பிரகாஷ் குமார் பண்ணாரு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா புதையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து பண்ணிருக்காங்க. அவர் அதான் இந்திய ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 பாடல்கள் பண்ணியிருக்காங்க. அது வந்து எந்த பாடலோட ரீப்ளேஸ்மெண்ட் நம்மளால கணிக்கவே முடியல. ஏன்னா இந்த பாடல்களே கொஞ்சம் கைகளுக்கு தான் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா பாடல்கள் உண்மையாலே ஒரு ஏற்கனவே ஒரு பண்ண படத்துக்கு ஒரு அதே சிச்சுவேஷனுக்கு ஒரு புது டியூன் போறது வந்து ஜி பிரகாஷ் குமாருக்கு ஒரு நல்ல கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகும். பாடல்கள் இம்ப்ரெசிவா தான் இருக்கு.